Hello students, welcome to Hiba Max 11th standard Max chapter 1 exercise 1.4. Exercise 1.4 தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். First question பாருங்க, for the curve y is equal to x cube given in the figure. So அவங்க வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு curve இப்படி ஒரு y ஓட வேல்யூ வந்து x கியூபா இருக்கும்போது உங்க curve இப்படி கிராஃப்ல plot ஆகும்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, draw y is equal to minus x cube, y is equal to x cube plus 1, y is equal to x cube minus 1, y is equal to x plus 1 whole cube with same scale அப்படின்றாங்க. ஸோ இதே டயக்ராமோட ஸ்கேல் வச்சுட்டு நான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. கிளியரா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த டயக்ராம் வச்சுட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி, இப்போ நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் சைடு வரும் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம செய்யலாம். நம்மளும் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணியே சால்வ் பண்ணலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கொஷின் பாருங்கள், y is equal to minus x cube. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிற டவுட்டு என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது. பாயிண்ட்ஸ் எப்போவுமே 0, 1, -1, 2, -2 இதே பாயிண்ட்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? சேம் பாயிண்ட்ஸ். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி எழுதினேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் -2, -1, 0, 1, 2 இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? -2லேருந்து +2 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. y is equal to minus x cube. கரெக்டா? y is equal to minus x cube. y is equal to minus of -2 whole cube. minus வெளியே இருக்கு. -2 whole cube ஓட வேல்யூ -8. minus into minus plus 8 மாறிடும். ஸோ இங்கே 8. அடுத்து y is equal to minus of -1 whole cube. Minus of -1 into -1 into -1 -1. That is equal to 1. Next y is equal to 0 cube. y is equal to 0. So இங்கே 1 வந்துடும், இங்கே 0 இருக்கும். Next y is equal to minus x cube இடத்துல 1 cube. அப்போ -1. Next y is equal to minus of 2 cube. அப்போ -2 cube ஓட வேல்யூ 8. -8. பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதா? நமக்கு இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுலாம் ஈஸி, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 10th நம்ம நிறைய இடத்துல இது சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்ட்டு நம்ம கெட் பண்ணுறது. இப்போ இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸ்க்ரீனில் வந்து பாதி தான் தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருந்தது? -2, -2, 8. -2 எக்ஸ் ஆக்சிஸில், 8 வந்து ஒய் ஆக்சிஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். -2, 8. அடுத்த வேல்யூ -1. -1ஓட வேல்யூ 1. -1 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 1ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் இங்கே வந்துடும். -1, 1. அடுத்தது 0 வந்து 0 பாயிண்ட் தான். 0, 0. அடுத்த பாயிண்ட் 1, 1, -1. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -1. 1, -1. அடுத்தது 2, -8. -8 கீழே இருக்கு, 2 வந்து செகண்ட். அப்ராக்ஸாக வரைஞ்சா போதும். 2, -8. இப்போ இந்த கர்வை நான் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி மேலேருந்து 1ல் டச் ஆகி இந்த ஆரிஜின் வழி எஸ் மாதிரி வரணும். சரிங்களா? இதுதான் உங்கள் கர்வ். ரொம்ப ஈஸியான சம், கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சம். நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். -2, -1, 0, 1, 2 பாயிண்ட்ஸை வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம கொஷின் இதோட கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதணும், அதான் விஷயம். நம்ம கொஷினில் கிராஃப் எப்படி வந்திருக்குன்னா பாசிட்டிவ் சைடு வந்திருக்கு, எக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடு, அப்படியே நெகட்டிவ் சைடு வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே y is equal to x cube. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா y is equal to minus x cube. ஸோ அங்கே பாசிட்டிவ் சைடில் இப்படி வந்தது இங்கே நெகட்டிவ் சைடில் வரும், அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். இதுதான் ஆன்சர், இதுதான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதிட்டா போதும். ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுறேன். let f of x is equal to x cube. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தது. சரிங்களா? சின்ஸ் நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து -f of x, -of x cube இருக்கிறனால this is the reflection
This is a reflection of the graph of f about the x-axis அப்படின்னு எழுதிட்டா போதும். நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எக்ஸ் கியூப், அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூபா, அப்போ எக்ஸ் கியூபுக்கு பதிலாக நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ரிஃப்ளெக்ஷன், என்னோட கிராஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிட்டா போதும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1, சேம் எக்ஸ் ஒய் டேப்லோ காலம், -2 -1 0 1 2 இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க, மாற்றிடாதீங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். y is equal to x cube, அப்போ -2 whole cube plus 1, -2 whole cube 2 2s are 4 4 2s are 8 -8, அப்புறம் ஒரு +1, அப்போ ஆன்சர் -7. நெக்ஸ்ட் y is equal to -1, x இருக்க இடத்துல -1 whole cube plus 1, -1 whole cube பண்ணால் -1 தான், +1, அப்போ ஆன்சர் 0. Next y is equal to 0, 0 cube plus 1, 0 plus 1 which is equal to 1. Next y is equal to 1 cube plus 1, that is 1 plus 1 2. Y is equal to 2 cube plus 1, 2 cube oda value 8, 8 plus 1 9, 70129 -7, -7 0 1, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம் 2 and 9. கிளியரா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போதுமா? நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு -2ஓட வேல்யூ -7, எக்ஸில் இதுதான் -2, ஒய்யில் வந்து இங்கே தான் -7, எக்ஸோட -1 வந்து 0, அப்போ இந்த லைனில் வந்து நமக்கு வரணும், இந்த லைனில் -1, 0, 1, ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 0, ஒய் ஆக்சஸ் 1, 0, 1. அடுத்தது 2 வந்து 9, இங்கே தான் 2 இருக்குன்னா 9க்கு வந்து இங்கே வந்துடும், 2, 9. இப்போ இந்த கிராஃப் மட்டும் வரையலாம், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் லைன் போகுது, இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் ஆகிட்டு அப்படியே மேலே போகுது, கரெக்டாக? இப்போ இது கூட நம்மளோட கொஷினில் இருக்கிறத நான் கம்பேர் பண்ணோம். கொஷினில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஆன்சர் இங்கே வந்துட்டு இந்த 0வில் டச் ஆகி இப்படி வரும். பட் நமக்கு இப்போ இருக்கிற கிராஃப் கம்பேர் பண்ணால் 0லேருந்து 1 இப்படி வருது நம்ம கிராஃப். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது கலர் வேணால் மாற்றி காமிக்கிறேன். ப்ளூ கலர் வந்து நம்ம கொஷின், பிளாக் கலர் வந்து நம்ம ஆன்சர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் எப்படி இருக்குன்னா y is equal to x cube plus 1, அப்போது y is equal to x cube வந்து நம்மளோட கொஷினில் கொடுத்தது, அது கூட ப்ளஸ் 1 யூனிட். அப்போது நம்ம கொஷின் 0 வந்ததுன்னா ஆன்சர் வந்து 1ல் க்ராஸ் பண்ணணும், 1ல் வந்து மீட் பண்ணணும். இப்போ நார்மலாக கொஷின் இருக்கிறது 0ல் இருக்குது, ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cube plus 1, இப்போ ப்ளஸ் 1 யூனிட் தள்ளி அந்த கிராஃப் அப்படியே வரையணும். ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கிராஃப் கரெக்டாக வந்துடும். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அது மட்டும் எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் கியூபு நமக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஸோ இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட கிராஃபை ஒரு யூனிட்டுக்கு அப்போர்ட் தள்ளிருச்சு அப்படின்னு நம்ம எழுதினா போதும். ஒரு யூனிட் அப்போர்ட் வந்து நமக்கு ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் y is equal to x cube minus 1. ஸோ செகண்ட் கொஸ்டின் வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம கிராஃப் இப்படி வருது அப்படின்னா -1 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிராஃப் இப்படி வரணும். கிளியரா? இப்போ இதை வந்து நம்ம பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? எக்ஸு ஒய் -2 -1 0 1 2, ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கியூப் -1, y value -2 whole cube -1, -2 whole cube -8 -1, that is equal to -9. அடுத்து y is equal to -1 whole cube -1, -1 whole cube -1, already -1 இருக்கு, அப்போ -2. Next y equal to 0, 0 cube -1 which is equal to -1. அடுத்து y is equal to 1 cube -1, 1 -1 0. அடுத்தது y is equal to 2 cube -1, that is 8 -1 7. இப்போ -9 இருக்கு, -2 இருக்கு, -1 0 7. இதுதான் நம்ம பாயிண்ட்ஸ். இதை வச்சு கிராஃப் வரையணும்.
ஸோ கிராஃப் வரைஞ்சிட்டேன். நம்ம கிராஃபில் இப்போ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு -2 இருக்கிற இடம் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு. -2க்கு வந்து -9 இங்கே இருக்கும். அடுத்து -1 வந்து -2, -1 எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே, -2 ஒய் ஆக்சிஸ் இங்கே. அடுத்தது 0 வந்து -1, இது 0, -1 இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில் -1. அடுத்தது 1 வந்து 0, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 0. அடுத்து 2 வந்து 7, கரெக்டாக 2 வந்து நேராக 7. இப்போ இங்கேருந்து இங்கே வரும், -1 கட் பண்ணிவிட்டு -2 கட் பண்ணிவிட்டு நேராக -9. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 0லேருந்து ஒரு யூனிட் டவுன்வர்ட். போன சம்மு அப்வர்ட் பார்த்தோம். போன சம் +1 கட் ஆச்சு, இந்த சம் -1ல் வந்து கட் ஆகுது கீழே. ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட் அங்கே அப்வர்டுன்னு எழுதியிருப்போம், இங்கே டவுன்வர்டுன்னு எழுதிருப்போம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். f(x) வந்து x³ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து x³ -1 ஒய்யோட வேல்யூ. அப்போ ஒய்யோட வேல்யூ f(x) -1 எடுத்துக்கலாமா? This is the graph of f(x) shifts to the downward for 1 unit. ஒரு யூனிட் டவுன்வர்டில் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் y is equal to x plus 1 whole cube. சரிங்களா? இதுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சலாம். xy -2 -1 0 1 2. இப்போ yயோட வேல்யூ x plus 1 whole cube, -2 plus 1 whole cube, -1 whole cube, that is equal to -1. Next -1 plus 1 whole cube, x இருக்க இடத்துல இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0³ that is 0. Next y is equal to 1 plus 1 whole cube, அப்போ 2³ which is equal to 8. அடுத்து y is equal to 2 plus 1 whole cube which is equal to 3³ that is equal to 27. இப்போ 27 வரைக்கும் நம்ம பாயிண்ட் வைக்க முடியாது, அதனால 8ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். -2 0வை நான் எழுதலையா? 0 வேல்யூ கண்டுபிடிக்கல பாருங்கள், லாஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறேன். y is equal to 0 plus 1 whole cube 1³ which is equal to 1. ஸோ இப்போ எழுதலாம் -1 0 1 8 27. ஸோ பாசிட்டிவ் சைட் 27 வரைக்கும் போது. அப்போ நம்ம 8ஓட வந்து பிளாட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவே ரொம்ப பெரிய கிராஃபாக வருது நமக்கு. பாசிட்டிவ் சைடு 8லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் -2க்கு வந்து -1 பாயிண்ட். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் -1க்கு வந்து 0வா? இப்போ -1 0 இங்கே இருக்கு. அடுத்து 0 வந்து 1 கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸில் 1. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் 1 வந்து 8, எக்ஸ் ஆக்சிஸோட 1 வந்து 8 இங்கே வந்துடும் இல்லையா? இது வந்து 1க்கு நேராக வரும். எக்ஸ் ஆக்சிஸில் 1 வந்து 8. ஸோ கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் நம்ம கொஷின்லேயும் இருந்தது, ஆனால் இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து ஒரு யூனிட் தள்ளி போயிருக்கு. ரைட் சைட் தள்ளலை, டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து ஒரு யூனிட் தள்ளி போயிருக்கு. ஏன்னா நம்மளோட கொஷின் இதை அப்பப்போ கம்பேர் பண்ணோம். இப்படி இருந்தது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து ஒரு யூனிட் தள்ளி போயிருக்கு. அதுதான் ஸ்டேட்மெண்ட், அதை எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். let f(x) is equal to x³ given y is equal to x plus 1 whole cube. This is the graph of f(x) shifts to the left for 1 unit. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்மா.